சிபிஐ வந்து ஆதரிக்குமாங்க. ஏன்னா வந்து எல்லாருடைய ஆதரவையும் வந்து கேட்கறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட்டை சொல்லணும். தேவைப்படுற அவரு வந்து அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஆதரவு வேணும்ன்ற மாதிரியான இன்னும் 10 சீட் இருக்கு. அதாங்க அவர் முதல்ல அதை வெளிப்படையா சொல்லிட்டான். கேட்டா நீங்க ஆதரவு தெரிவிக்க அவர் சொன்னதுதான் பதில். யூகத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? மதச்சார்பற்ற கூட்டணி தொடருது. சிபிஐ வந்து ஆதரிக்குமாங்க. ஏன்னா வந்து எல்லாருடைய ஆதரவையும் வந்து கேட்கறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட்டை சொல்லணும். தேவைப்படுற அவரு வந்து அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஆதரவு வேணும்ன்ற மாதிரியான இன்னும் 10 சீட் இருக்கு. அதாங்க அவர் முதல்ல அதை வெளிப்படையா சொல்லிட்டான். கேட்டா நீங்க ஆதரவு தெரிவிக்க அவர் சொன்னதுதான் பதில். யூகத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? மதச்சார்பற்ற கூட்டணி தொடருது. சிபிஐ வந்து ஆதரிக்குமாங்க. ஏன்னா வந்து எல்லாருடைய ஆதரவையும் வந்து கேட்கறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட்டை சொல்லணும். தேவைப்படுற அவரு வந்து அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஆதரவு வேணும்ன்ற மாதிரியான இன்னும் 10 சீட் இருக்கு. அதாங்க அவர் முதல்ல அதை வெளிப்படையா சொல்லிட்டான். கேட்டா நீங்க ஆதரவு தெரிவிக்க அவர் சொன்னதுதான் பதில். யூகத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? மதச்சார்பற்ற கூட்டணி தொடருது. சிபிஐ வந்து ஆதரிக்குமாங்க. ஏன்னா வந்து எல்லாருடைய ஆதரவையும் வந்து கேட்கறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட்டை சொல்லணும். தேவைப்படுற அவரு வந்து அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஆதரவு வேணும்ன்ற மாதிரியான இன்னும் 10 சீட் இருக்கு. அதாங்க அவர் முதல்ல அதை வெளிப்படையா சொல்லிட்டான். கேட்டா நீங்க ஆதரவு தெரிவிக்க அவர் சொன்னதுதான் பதில். யூகத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? மதச்சார்பற்ற கூட்டணி தொடருது.